ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது டைம் இஸ் எஸ்எம்பி. இந்த எஸ்எம்பியில் நான் இப்போ ஒரு பில்டு பண்ண போகிறேன். அந்த பில்டு பேர் ஒரு பெரிய மாஃபார்ம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாஃபார்ம். ஸோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த எஸ்எம்பியில் எது பில்டு பண்ணாலும் அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இந்த மாஃபார்மில் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம 30 XP போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெருசு. ஸோ நார்மலாக கட்டுற மாஃபார்ம் தான், அந்த மாஃபார்ம்லேயே ஒரு 4 லேயர் போகலான் இருக்கேன். ஸோ அதுக்கான லூட்டை தான் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் வாங்க நம்ம போய்ட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கலெக்ட் பண்ணிடலான்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அது கலெக்ட் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு. ஏன்னா ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் கூட இல்லை, அந்த அயன் பிக்காக்ஸ் தான் கலெக்ட் பண்ணும். ரொம்ப பேசாமல் நான் போய் வேலைய ஆரம்பிக்கிறேன். இங்கே நான் நிறைய ஃபர்னஸ் வச்சுருக்கேன், ஏன்னா இதில் சீக்கிரம் நம்ம வேலை ஆகணும். ஏன்னா ஒரு ஃபர்னஸில் நம்ம வச்சுட்டு உட்காந்து இது ஆரம்பித்தா கூட 2-3 நாள் ஆகும். மொத்தமாக ஒரு 44 பிளாக்கு ஸ்மூத் ஸ்டோன் தேவைப்படுது. ஸோ நான் டபுள் டைம் நான் இதை வேக வைக்கணும். அது வேக வைக்கிறதுக்கு நமக்கு ஃபியூல் தேவை. ஸோ அந்த ஃபியூலுக்காக நான் இங்கே லாவா எடுக்க வந்திருக்கேன். குதிரை தம்பி, நீ எங்கேயும் போயிடக்கூடாது, அண்ணன் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி பாதி எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ 2வது டைம் வந்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10-15 தடவை வச்சு 2-3 தடவை வரணும். வந்துக்கலாம். நம்ம குதிரை அண்ணாத்தா இருக்கா, அப்படி அவர் நம்மளை கூப்பிட்டு வந்துடுவார். சீக்கிரம் நான் தப்பி இது கூட விழுந்துறப்பறேன். வேகமாக நம்ம இதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பக்கெட் எடுத்துக்கலாம். நான் திரும்ப இன்னொரு ரவுண்டு போனேன், ஏன்னா இப்போ தான் இது ஸ்டோனாக மாறுது. ஸ்டோனை அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத் ஸ்டோனாக மாற்றணும். ஸோ சில்க் டச் பிகாஸ் இருந்துட்டு தான் நம்ம ஈஸியாக இந்நேரம் இது ஸ்டோனாகவே மைண்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் அஜ்மலுக்கு நீங்கள் ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். நான் அவர் சொன்னார், இந்த சர்வரே நான் சுத்தமாக்க போகிறேன் ப்ரோ, சர்வரே நான் நீட் பண்ண போகிறேன், ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நம்ம உதவி ஏதாவது இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கார்த்தி கொடுத்த டைமண்ட் ஷாவில் வெட்ட கொடுத்தேன். ஸோ அவர் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தேவையான அளவு மொத்த லூட்டி நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இத்தனை ஸ்டாக் வுட்டு எதுக்கு மெயின் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில. ஸோ அதுக்கு அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம உருக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் பாதி ஸ்டோன் கார்த்தி தான் கொடுத்தாரு. ஒரு 20 ஸ்டாக் கிட்ட கார்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 20 ஸ்டாக் கிட்ட மைன் பண்ணேன். அப்புறம் ரில்வன் ஒரு கொஞ்சம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே லா ஃபியூலுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இத்தனை இது மற்ற பொருள்லாம் எதுக்கு செஞ்சுனே தெரியாமல் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன் நம்ம சீக்கிரம் போயிட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாம். கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இந்த லூட்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சுமை தாங்கி கழுதை நண்பரை கூப்பிட்டு போகலான்னு நினைச்சேன். இந்த கழுதை பார்ட் 1ல் வந்திருக்கும். கழுதைக்கெலாம் காலமே வராதுரான்னு சொல்லி அடிச்சிருப்பேன். அந்த கழுதை இப்போ நம்ம பதிவாங்குது இந்த உள்ள செவுத்துக்குள்ளே இடிச்சு தள்ளி. இன்னும் பார்ட் 1 யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மொத்த லூட்டி நான் கழுதை உடம்புல ஏற்றியாச்சு, செஸ்ட்டு வச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வேகமாக டக்குன்னு நம்ம போயிடலாம். ஸோ ஏன்னா போகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு இந்த கழுதை. நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு விட்டேன். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணிட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டை நம்ம மேலே கொண்டு போகணும். எல்லா லூட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி ஓகே, நம்ம டக்குன்னு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ 100 பிளாக் நம்ம ஹைட்டு போகணும். அந்த ஹைட்டு போகிறதுக்கு உட்டன் பிளாக் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்படியே போட்டு இன்றைக்கி லேட்ரு போட்டால் நம்ம மேலே ஏறி போயிட்டு வந்துட்டுருக்கலாம். இன்றைக்கி தண்ணி ஊற்றுருவோம், ஏன்னா மேலேருந்து குதிச்சு செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா 100 பிளாக் ஹைட்டு போகிறோம். அங்கேருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா சல்லி பைசாவுக்கு தர மாட்டேன். அதனால தான் ஸோ இப்போ மேலே ஏறுறது எனக்கு பெரும் தலைவலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏரியாச்சு இங்கே லேட்ரு வைக்க முடியல, கையால் அடிங்க. இங்கே நான் இது வைக்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்படுறேன், ஏன்னா மேலே பிளாக் வைக்க இவ்வளோ சிரமம் பண்ண போகிறேனோ தெரில. ஸோ டக்குன்னு வைக்க ஆரம்பிச்சிரும். நம்ம வேகமாக புயல் வேகத்தில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்துக்கும் நிற்கக்கூடாது, வேகமாக டக்குன்னு வச்சுட்டு போகிறோம். எவன் வந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு வாங்கடா, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக வச்சுக்கிட்டே போயிட்டு அதாவது மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு பர்சன்லேயே கட்டியிருக்கணும். 3rd பர்சனில் நொட்டுறங்கிற பேரில் 31 XP நக்கிட்டு போயிடுச்சு. சரி விடுங்க, XP ஃபார்ம் தானே கட்டுறோம், இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். என்ன இங்கே இவ்வளோ பெரிய பள்ளம்? எப்படியோ நான் இங்கே அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கி நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே பில்டு பண்ணுறதுக்கு சுற்றி ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் மாஃபார்ம் கட்ட முடியும். ஸோ மாஃபார்ம் கட்டுறது நான் டைம் லேப்ஸில் போடலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம டைம் லேப்ஸில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரம் போயிட்டு கட்ட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் டைம் லேப்ஸில் பாருங்கள். ஓகே வட்டா.
எல்லோரும் டைம் லாஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்லாப் வைக்க போகிறோம். ஸ்லாப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாதி வேலையாக முழு வேலையுமே முடிஞ்சிருச்சு. கீழே போய்ட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான் ஜாம்பி வரத்துக்கு. ஸோ யார் நம்ம டக்குன்னு ஸ்லாப் வைக்க ஸ்லாபா பேர் என்ன, இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வைக்கிறது தான் ட்ராப் டோர் வைக்கிறது தான் எனக்கு பிடிக்காத வேலையை. நான் ஒழுங்காக வைக்க மாட்டேன், தப்பாக வைக்க மாட்டேன், என்னென்னு தெரில. கரெக்டாக வச்சுட்டு போயிட்டுருக்கேன். சீக்கிரம் எத்தனை லேயர் இருக்குன்னு தெரில, அத்தனை லேயர் நம்ம வச்சு கவர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். டக்குன்னு வேடா கைப்புள்ள சீக்கிரம் வேடா. நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் ட்ராப் டோர் வச்சாச்சு. இங்கே இருக்கிற டார்ச்சை உடைக்கிற வேலை தான் இருக்கிற ஒரு டார்ச் விடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் எல்லாம் மபு வரும். ஸோ லச்சக் பச்சக்குன்னு வைக்க போகிறோம். லச்சக் பச்சக் டொச்சக் பொச்சக். ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லா டார்ச் எடுத்தாச்சு. இன்னும் 2 லேயர் இருக்காட்டங்க. ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 லேயரும் உடச்சி விட்டாச்சு. ஸோ இப்போ நீ வாட்டர் ஊற்றுற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ நீ நம்ம எல்லாத்துலேயும் வாட்டர் ஊற்றிட்டோம்னா இங்கே இந்த கடைசி லேயரில் இருக்கிற டார்ச்சி எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் ஏஎஃப்கே பண்ண வேண்டியதான். ஏஎஃப்கே பண்ண வேண்டியதான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா இடத்தையும் மூடி வச்சா ஓகே. கடைசியாக மூடி வைப்போம். இருட்டாக இருக்கா? ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னமோ இருக்கா என்னன்னு தெரில. மாப்பு இது ஸ்பான் ஆகிடுச்சா என்ன? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்குது. ஸோ இனி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு ஓகே க்ளோஸ் த டோர். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கீழே போகணும். எப்படி கீழே போகிறதுனா இங்கே பிளாக் உடச்சி தான் வடா கைப்புள்ள போடு. இப்போ ஒரு எம்எல்ஜியை மட்டும் பாருங்கள் மாவனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த தடவை நம்ம வந்துட்டு எம்எல்ஜி கரெக்டாக பண்ணிட்டோம். இதை போன தடவை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கே போய் ஒரு என்னது லேடரில் அடி வாங்கி செத்து போயிட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு மாஃபார்மை நம்ம ஏஎஃப்கே பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போதைக்கு ஒரு 2 க்ரீப்பர் வந்துருக்கு. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ மாபு ஸ்பான் ஆகுதுன்னு. ஸோ ஒரு வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே இதுக்கப்புறம் கார்த்தி வந்தார். ஸோ அவர் அடிக்க சொன்னால் சும்மா கொச்சக்கள் கோடிக்கணக்கான மாம்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒரு செகண்டுக்கு ஒருத்தன் வர அளவுக்கு ஒரு மாஃபார்ம் தான் இது. ஸோ சர்வர் இருந்து நார்மலில் இருக்குது, ஹார்டில் போட சொல்லணும். அப்புறமா ஓனரை போட சொல்லணும். போட்டால் இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நிற்கிது. நான் வந்துட்டு தேவையில்லாமல் ஹாப்பர் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த உடச்சி எடுத்திருப்பேன். ஸோ கார்த்தி வந்து குதூகலத்தில் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த ஃபார்ம் கட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு நிறைய ஸ்டோன் கொடுத்தாங்க. இல்லைனா இந்த இப்போதைக்கு என்னால் கட்ட முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் வந்துட்டு 30 XP வந்துட்டேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓபி லெவல் ஒர்த்தான ஒரு மாஃபார்ம் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் கட்டிட்டேன். ஏன்னா நிறைய குப்பை மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருந்தது. சில 1 2 3 ஸ்பைடர் வந்து உளுந்து தானாகவே செத்து போயிடுது. ஏன்னு தெரில. ஓகே இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 4 செஸ்ட்டு வச்சு 8 செஸ்ட்டு வச்சு இப்போ ஒரு நல்ல ஸ்டோரேஜ் சிஸ்டம் கட்டிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எக்கச்சக்கமான லூட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். தேவையான போது அப்போ தூக்கி போட்டு விட்டு கடாய்ச்சிட வேண்டியதான். அப்புறம் சுற்றி இங்கே ஒரு லேயர் போட்டேன் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா எகிரிக்கிறது அடிக்கடி குதிச்சு அங்கே இன்றைக்கி விழுந்துருப்பேன். ஆல்ரெடி விழுந்துட்டேன், அதனால தான் போட்டிருக்கேன். ஓகே இனி எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாஃபார்முக்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாஃபார்ம் ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக லைக்கும் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கீழே விழுந்திருப்போம் போல இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற திரும்பவும் 30 XP போயிட போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய். ஸோ அவ்வளோதான், நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ 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 பாய். இன்னும் ஒரு ஆனந்தம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கண்குள்ளா காட்சி எத்தனை தடவை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க இவனுங்க. இப்போ நான் வந்து இவங்களால் ஒரு அடி கூட நம்மளால் அடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு இது. அதுக்குன்னு வந்துட்டு என்ன ஒரு வன்மக்காரன்லாம் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி கிடையாது.